என கேட்ட தாய் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் போக்கிலே அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அதை சீரும் சிறப்புமாக உளியாக சிற்பியாக இருந்து செதுக்குகின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த பள்ளிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய அனைத்து ஜாம்பவங்களுக்கும் எனது மாலை வணக்கம். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த உரையில் எனக்கு சில குறைகள் என்று சொல்ல முடியாது, நிறைகள் தான். அதிகமாக நிறை இருந்தாலும் தளம்பும், குடம் குறைவாக இருந்தாலும் தளம்பும். அதனால ஐயா சொன்ன கருத்துக்கள் 1000 கருத்துக்கள். அந்த 1000 கருத்துக்கள் எல்லாமே சிறு குழந்தைகளுக்கு செவிக்கு சென்றடையாது. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் இங்குதான் இருக்கிறார்கள். மிக சிறப்பாக தகவலை எளிய முறையில் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக உரையாற்றினார்கள். அனைத்து தாய்மார்களும் கேட்டிருப்பீர்கள். அந்த தகவலை தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்று பக்குவமாக எடுத்து சொன்னீர்களே, ஆனால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக வளருவார்கள். மருத்துவர் அவர்கள் உரையாற்றினார்கள். மருத்துவத்துறையில் 1000 சீட்டுகள் 2000 சீட்டுகள் அதிகமாக இருக்கிறது என்று. 1000 சீட்டுகள் இருந்தாலும் 5000 சீட்டுகள் இருந்தாலும் அது குழந்தைகளுக்கு அவசியமே தவிர அத்தியாவசியம் கிடையாது. எந்த சீட்டு இருந்தாலும் என்ன, ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி படிக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்பதை விட இப்படித்தான் வளர வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வட்டம் போட்டு வாழ பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்பு மட்டுமே ஒரு குழந்தையை உயர்ந்தவனாக ஆக்க முடியவே முடியாது. படிப்போடு சேர்ந்த ஒழுக்கத்தையும் சேர்ந்து படித்தால் மட்டுமே தான் ஒரு குழந்தை சிறந்த குழந்தையாக வளர முடியும். எத்தனையோ நடைமுறைகள், எத்தனையோ சம்பவங்கள் எங்கள் காவல் நிலையத்திற்கு வரும்போதெல்லாம் நான் கண்ணீர் விடுவேன். ஏன்னா ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பார், சிறந்த மனப்பான்மை உள்ளவராக இருப்பார், எத்தனையோ டிகிரி படிப்பு 4-5 டிகிரிலாம் படிச்சிருப்பார். ஆனால் ஒரு சின்ன நரடலால் ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கல்வி அப்படின்றத விட ஒழுக்கமின்மையிலால் அந்த பேர் கெட்டு போகுது. ஸோ அது மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி மட்டுமே நம்மளை உயர்ந்தவங்களை ஆக்கிடாது. அதில் கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கமும் நம்மளை சிறந்த மாணவர்களாகவும் சிறந்த தலைவர்களாகவும் உருவாக்கும். அதற்கு ஒரு சின்ன பாடல். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் செல்வங்களே, நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை, தருமம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியார், அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையால் வாழ்வதால் வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் செல்வங்களே. அதாவது
சாரு வந்து கரெக்டாக சொன்னார். குழந்தைகள் வந்து இப்போ அழுகுது அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா செல்லை கொடுத்துட்றாங்க. அது 100 இல்லை 150% அதான் நடக்குது. முன்னெல்லாம் நாங்கள் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து படிக்கணும் இல்லாட்டி அழுகுது அப்படின்னாக்க சார் சொன்ன மாதிரி டீச்சர் இருக்க, நான் அன்னைக்கு காலையில் போய் டீச்சரை வந்து பார்த்து உன்னை டீச்சரை சொல்லிடுறேன், டீச்சர்கிட்ட அடி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அம்மா எங்கள் டீச்சர்லாம் சொல்லாதீங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நான் ஒழுக்கமாக இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வளர்ந்தவர்கள் தான் பெருந்தகைகள். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க என்ன செய்கிறீங்க, செல்லை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறீங்க. இந்த செல்லு அழுகாத அழுகாத அப்படின்னு. நான் படிக்கிற காலத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லுவேன் இந்த ஒரு பாட்டை, அந்த பாட்டை நான் நாளைக்கு வந்து எனக்கு நீ காலைல சொல்லணும், நாளைக்கு சாயந்தரம் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், அப்போ அந்த பாட்டை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டு? பாட்டு, நாடகம், டான்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள், அந்த பாட்டை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட அந்த பாட்டை சொல்லுங்க அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த பாடலை நான் ஒரு முறை சொல்லுவேன், நீ மூச்சு விடாம 5 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க நான் சொல்கிறேன், நான் 10 முறை கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டை போடுறேன். அப்போ சொன்னாங்க, தஞ்சாவூர் தச்ச பையன் உச்சி நொச்சி கொம்பு சிவி சித்திரம் எழுதி உத்து பார்த்து செத்து போனான், தஞ்சாவூர் தச்ச பையன் உச்சி நொச்சி கொம்பு சிவி சித்திரம் எழுதி உத்து பார்த்து செத்து போனான் அப்படின்னு அந்த பாட்டை 5 முறை மூச்சு விடாம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராக்டிஸ். எப்படின்னா, இன்னைக்கு இல்லை, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமைன்றனால எல்லாரும் இன்னைக்கு பள்ளி லீவு, விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாண்டுருக்கும் போது நான் வீட்டில் இல்லை, வாசலில் உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா வந்தாங்க, கை காலெலாம் கழுவிட்டு உட்காந்தாங்க. நான் சொன்ன பாட்டு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்டாங்க. ஞாபகம் வந்துச்சும்மா, நான் இன்னைக்கு கரெக்டாக சொல்லிடுறேம்மா அப்படின்றாங்க. நீ கரெக்டாக சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா 5 நாள் ஆயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் அந்த பாட்டை நீ கரெக்டாக சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வேற ஒரு பாட்டை சொல்கிறேன், அதை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்தாங்க. அம்மா என்னை பாட்டாக பாட சொல்லி எனக்கு வந்து கொள்கிறாங்க, எனக்கு இந்த பாட்டு வேண்டாம், நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு வேலையை சொன்ன உடனே செய்யணுன்றது எதிர்பார்க்கறது தவறு. ஒரு வேலையை ஒரு முறை சொல்லணும், செய்ய சொல்லணும், மறுநாள் அந்த வேலையை வந்து கொடுக்கணும், அந்த குழந்தை எப்படி செய்யுதுன்னு ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைய உருவாக்கினால் மட்டுமே தான் அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பாடம் வந்து வீட்டு பாடம் கொடுக்குறாங்க, ஏ போட்டுவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பிரைமரி ஸ்கூல், நர்சரி ஸ்கூல், அதனால இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ, அடுத்த நாள் பி அப்படிங்கும்போது அம்மா பார்ப்பாங்க, ஏ போடு, போட்டாச்சு. அடுத்த நாள் பி, அம்மா பி வரல அப்படின்னா, வரலையா விடு. உடனே அம்மா என்ன செய்வாங்க, பி அந்த பக்கத்தை பூரா ஃபுல் பண்ணி போ அப்படின்றவாங்க. இப்போ உள்ள தாய்மார்கள் இப்படி தான் குழந்தைய பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அதில் எனக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது. நான் வந்து என் குழந்தைகளை வளர்த்ததில்லை. ஏன்னா வளர்த்தது எல்லாமே என்னுடைய குழந்தைய வந்து எங்கள் கணவர் தான் வளர்த்தாரு. காலைல 5 மணிக்கு எழுந்துவேன், குளிப்பேன், பெரடுக்கு போயிடுவேன், 8 மணிக்கு வருவேன். கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சுருவாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் 9:30 நான் டியூட்டிக்கு போகணும். அதனால் குழந்தைய வளர்த்த அப்படின்ற பெருமை அப்படின்றது என்னுடைய கணவருக்கு தான் அந்த சாரும், நான் வளர்த்ததில்லை. அதனால் இன்னைக்கு தாய்மார்கள் இந்த குழந்தைய கொஞ்சம் பொழுது எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. இப்படியெல்லாம் வந்து குழந்தைய பாங்காக வளர்க்குறாங்க தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாய் வந்து குழந்தைய வந்து சிறப்பாக வளர்த்துடலாம். ஆனால் ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைய சிறப்பாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய பொறுமையாக வளர்க்கணும் அப்படின்றது ஆண்களுக்கு அவ்வளவோ சிறப்பாக இருக்க முடியாது. அதையும் தாண்டி ஆண்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆண்களை விட சிறந்த மனம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் ஆண்கள் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னு கேளுங்க, பெண்கள் வந்து பிடிவாதத்தில் அதிகம், ஆண்கள் விட்டு கொடுப்பதில் அதிகம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன செய்வாங்க, விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, பிடிவாதத்தில் அதிகமாக இருப்பாங்க, நம்ம செய்யறதான் கரெக்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துலையும் யாருக்கு விட்டு கொடுக்குறா, ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போகிறாங்க. அப்போ லைஃப்பில் விட்டு கொடுத்தல் என்பது 2 ஒன்று தான். கணவன் கொடுத்தாலும் மனைவி கொடுத்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்.
ஆனா பெண்கள் எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் என்ன செய்வாங்க, விட்டு கொடுத்தே போவாங்க. ஏன்னா வாழ்க்கை வந்து போயிடுச்சு அப்படின்னா வேற என்ன இருக்கு நமக்கு? வாழ்க்கைன்றது பெரிய ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள வாழணும் அப்படின்றது இந்த காலத்தில் உள்ள பெண்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா சட்டங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக வந்துருச்சு. யாரு கூட வேணாலும் போய் பேசிக்கலாம், யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அவங்களோட விருப்பம், லிபர்ட்டி. அவ்வளவு சுதந்திரம் வந்து சட்டங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக கொடுத்துட்றாங்க. அதனால இப்போ வந்து கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடுது. இப்போ ஆண்கள் ரொம்ப பயந்து பின்னுக்கு போயிட்டு இருக்காங்க, பெண்கள் முன்னுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டங்கள் எதுக்கு இருக்குன்னா அதை நடைமுறைப்படுத்தணும், சரியா படுத்தணும், முறையா படுத்தணுன்றதான் சட்டங்கள் வந்திருக்கு. அந்த சட்டங்களை தவறா பயன்படுத்துறது அப்படின்றது பெண் குழந்தைகள். ஏன்னா இதை வந்து நான் இங்கே சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா குட்டி குழந்தைகள் தான் இங்கே இருக்காங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளுள்ள பெற்றோர்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஒரு குழந்தை தப்பு செய்யுது அப்படின்னா அதை தப்பு அப்படின்னு குழந்தைக்கு முதல்ல உறுதிப்படுத்தணும். அது செய்யறது கிடையாது. என் புள்ள இந்த தப்பு செய்யாது, செஞ்சிருக்காது அப்படின்னு அந்த அந்த போக்கில தான் கொண்டு போறீங்களே ஒழிய, நம்ம குழந்தை அந்த தப்பு செஞ்சுன்னா அதுக்கு ரெமடி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க பெற்றோர்கள். குழந்தைய வந்து வளர்த்துட்டோம், எடுத்துட்டோம், படிக்க வச்சுட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என் குழந்தைய வந்து 5ஆவதுல வந்து நான் திருச்செங்கோட்டில் கொண்டு சேர்க்குறேன் படிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ என் பையன் சொல்கிறாங்க, எப்பா இங்கே படித்தா கொஞ்சம் உனக்கு டிசிப்ளின் நல்லா இருக்கும், நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என் பையன் சொன்னார், ஏம்மா நல்லா படித்து நல்லா வரணும் அப்படின்னா இந்த ஸ்கூலில் படித்து தான் பெரிய ஆள் ஆகணுன்ற கட்டாயமே கிடையாதுமா, எந்த ஸ்கூலில் படித்தாலும் நான் பெரிய ஆள் ஆகுவேம்மா, தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னான். ஏன்னா எனக்கு குழந்தைய பார்த்துக்க நேரம் கிடையாது. அந்த சூழ்நிலை சரி பிள்ளைங்களை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விடணும். என் பிள்ளைய 5ஆவது படிக்கும்போது ஹாஸ்டலில் கொண்டு விட்டேன். 5ஆவது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை கேட்ட கேள்வி இன்னும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. படித்து பெரிய ஆள் ஆகணும்னா எந்த ஸ்கூலில் வேணாலும் படிச்சு நான் பெரிய ஆள் ஆகலாம், இந்த ஸ்கூலில் தான் படித்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாதுமா, நான் பெரிய அந்த நீங்கள் திருச்சியிலே என்னை படிக்க வைங்க, நான் பெரிய ஆள் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் படித்தார், போனார், வந்தார், எம்பிபிஎஸ் ஆகிட்டார். எம்பிபிஎஸ் படித்து செகண்ட் இயர் அவன் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் படித்த அந்த ஸ்கூல் பிரின்ஸ்பால் அந்த சிதம்பரம் அண்ணாமலை ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு வந்து தபால் வச்சு, இது மாதிரி தினேஷ்ன்ற ஸ்டூடெண்ட் இங்கே படிக்கிறாங்க, வந்து படிச்சுட்டு இருக்காரு, அவங்க என்னுடைய ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்னு தபால் வச்சு அந்த ஸ்கூல்ல இருந்து அவன் படித்த வித்யாவிகா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போனாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும் பொழுதே என் ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கம், எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து வாத்தியாரை வந்து எந்த அளவுக்கு அவர் மதிச்சிருப்பாரு அப்படின்னு அன்னைக்கு நான் வந்து அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிது அப்படின்ற சந்தோஷத்தை விட அவன் அந்த ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட் அழைச்சாங்க பாருங்க, அன்னைக்கு அளவு கடந்த சந்தோஷம் எங்களுக்கு. எனக்கு இல்லை, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதனால் ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய வளர்க்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா, ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்னா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு தயவுசெய்து எப்பவுமே நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு பிறகு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து காலையில் எழுந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பிடுறீங்க, பள்ளிக்கு அனுப்புகிற 2 மணி நேரம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஆனால் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைய அந்த டீச்சர்ஸுங்க அந்த குழந்தைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க படிக்கிறதுலேருந்து, தண்ணி குடிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே டிஃபன் வந்துச்சு அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு, இந்த குழந்தைக்கு ஏன் நீங்கள் ஒரே டிஃபனை கொடுத்து அனுப்புறீங்க, சேஞ்ச் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் இந்த ஸ்கூலில் வந்து நான் வந்து 1 வாரம் தான் ஆகுது. இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்ததுக்கு எத்தனையோ ஸ்கூலில் வந்து நான் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன், எத்தனையோ கல்லூரிக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன்.
ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து நான் சீஃப் கெஸ்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த உடைய ஸ்கூலில் அவ்வளோ அற்புதங்கள் முடையும் கிடக்கு. இந்த அற்புதத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. அப்போதான் வந்து இந்த பள்ளியோட சிறப்பு உயர்வதை விட உங்களுடைய குழந்தைகளுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே தான் இந்த பள்ளியும் சிறக்கும், உங்களுடைய குழந்தைகளும் பெரிய ஆள் ஆகுவாங்க. சார் சொன்ன மாதிரி பெரிய ஸ்கூலில் படித்து பெரிய ஆள் ஆகணுன்றதை விட இது மாதிரியான ஸ்கூலில், இது மாதிரியான பண்பும் அன்பும் நிறைந்த ஸ்கூலில் படித்து பெரிய ஆள் ஆனாங்க ரொம்ப பெருமையாக இருக்கும். நன்றி.